ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை விட ஈஸியாக பிரியாணி ஃப்ளேவரில் சூப்பரான ஒரு அரேபியன் ரைஸ் கப்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு காட்டியிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்க மட்டன் ஒரு 1/2 kg ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளியோட பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கப்ஸா பவுடர்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு தண்ணி ஒரு ட்ரை லெமன் சேர்த்துட்டு ஒரு 5 விசில்ஸ் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கமகமான மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் தண்ணியோடைய நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு அரிசியை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ரைஸ் எல்லாம் வெந்து வந்துடும். ஒரு ஜென்டல் மிக்ஸ் கொடுத்துட்டு வேக வச்சுருக்க மட்டன் பீசஸ் வச்சுட்டு கங்கு போட்டுட்டு நெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்மோக்கியாக வந்துடும். குக்கர் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் விசில் போடாமல் தம் போட்டோம்னா சூப்பரான கப்ஸா ரைஸ் ரெடி.